குடிக்கிற தண்ணி நாத்தடிக்குது, குளிக்கிற தண்ணி நாத்தடிக்குது. இப்போ இயற்கை உபரி எல்லாமே ட்ரைனேஜ் பம்பிங் ஸ்டேஷன் வேலை செய்யல, ரோட்ல இருக்க தண்ணியே போகலன்னு சொன்னா வீட்டில் இருக்கக்கூடிய ட்ரைனேஜ் தண்ணி எப்படி வெளியேற்ற முடியும்? அப்போ இயற்கை உபரிகள் எப்படி ஒரு மனிதனால கழிக்க முடியும்? தீபாவளி டைம்ல ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டு ஒரு சாமி கும்பிட முடியல, எங்களால ஒரு வேலைக்கு போக முடியல சார், ஸ்கூலுக்கு போக முடியல, குழந்தை 5 நாளா வீட்டுல இருக்கு. மழை தண்ணி போற காவா, அந்த காவை கொஞ்சம் காட்டுங்க திரும்பி. அது வெறும் மழை தண்ணி போற காவா, அதில் மழை தண்ணியா போகுது. எப்போ பார்த்தாலும் வெறும் அந்த கழிவுநீர் தான் ஃபுல்லாக இதில் போகுது. இது எந்த ஸ்டெப்பும் எடுக்க மாட்டாங்க இங்கே. ஏன்னா இங்கே இருக்கிறவங்க எல்லாம் தாழ்த்தப்பட்ட சமுதாயம். எங்களை மதிக்கிறாங்களா? ஓட்டு வாங்குறதுக்கு மட்டும் வராங்களா? வீடு வீடாக ஏறி வராங்களா? இப்போ வராங்களா? சொல்லுங்கள், நியாயமாக சொல்லுங்கள். கவர்மெண்ட்டே எங்களுக்கு ஒன்றுமே பண்ணலைங்க. இந்த கவர்மெண்ட்டெல்லாம் நாங்கள் அவசரம் தான் போகிறோம். அவங்களுக்கு நீங்கள் இந்த காலம் ஃபுல்லாக இந்த காவா தண்ணிலையும் இந்த நாத்தத்துலேயும் தான் தவிச்சிங்கன்னா ஒரு வாரமாக வீடுங்க ஃபுல்லாக இருக்கிற எல்லா வீடுங்க ஃபுல்லாக காவா தண்ணி தான், வெறும் நாத்தம் தான். உங்களால் 5 நிமிஷம் நிற்க முடியாங்க, நாங்கள் சாப்பிட கூட முடியல. எங்களுக்கு எல்லாம் கேளுங்க, லூஸ் மோஷன், வாமிட்டு எல்லாமே எவ்வளோ பேர் எல்லாம் அவதிப்பட்டு இருக்காங்க. இதே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓட்டு வாங்குறதுக்கு வரதுக்கு மட்டும் எம்எல்ஏ வராங்க, எம்பி வராரு.